ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன புக்கெலாம் வச்சு படிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அது போக வந்து நம்மளுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப் டு 425. ஸோ இந்த போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப் டு 460 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு சம்திங் 500க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன புக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி மொத்தமாக எம்ஆர்பிக்கு எவ்வளோ மார்க்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது போக நம்மளுக்கு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா 100 கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து. ஸோ நம்ம ஒரு தமிழில் வந்து நம்ம ஒரு 50 எடுக்கணும். ஸோ 100க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 50 எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி ஆகலாம், அதாவது பாஸ் ஆகலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சப்ஜெக்ட் பேப்பரையே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் பேப்பர் வந்து ஸோ அப் டு கட் ஆஃப் பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட் மார்க்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர கட் ஆஃப் வேரி ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ், அதாவது நம்மளுடைய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கே தெரியும். ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்க தமிழ் புக் வந்து எல்லாமே படிப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அது போக வந்து சில பேர் அகாடமி போயும் படிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இருந்தால் கொஷின் வரும். அது போக இப்போது நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டர்லாம் எழுதியிருப்போம் எக்ஸாம். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா வேர்ச்சொ கிளினிக் எழுதுக, இருபொருள் தரும் தமிழ் சொற்கள், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ட்ரக் இன்ஸ்பெக்டர் மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பாடல் வரி கொடுத்துட்டு அதோடைய புலவர் யாருன்னு கேட்கலாம், இல்லை அதை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பாடலில் வந்து யாரை பற்றி பாடியிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் இந்த 6 to 12 கொஞ்சம் தமிழ் புக் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. அது போக நீங்கள் அந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து எதில் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் வந்து நல்லாயிருக்கு. அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு, ஸோ 7500+ கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழுமே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 30 பேஜ் வந்து இவங்க தமிழ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி மாடல் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கொஷின் பேப்பர்ஸ் இருந்துச்சு. நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இதெல்லாம் படிச்சுட்டு, அதாவது 6 to 12 தமிழ் புக் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் இதில் வந்து எம்சிக்யூ வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம தமிழில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளை எலிஜிபிலிட்டியாக இருக்கனால நீங்கள் தமிழ் ஃபஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் மார்க்கே வந்து விடுவாங்க. எப்போயுமே எம்ஆர்பி பொறுத்தளவுக்கு எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளே ரிசல்ட்டை வந்து விட்டுருவாங்க. அதாவது தமிழ் பேப்பருக்குள்ளே மார்க்கை வந்து அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போது எனஃப் டைம் இருக்குது. ஸோ இன்னும் அப் டு 6 months வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கனால தமிழை நல்லா தரவு பண்ணுங்கள். அது போக தமிழ் மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுமே லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஃபார்ம் சிலபஸ் தானே. ஸோ அதனால் டிஃபார்முக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதுலேயுமே இருக்கும். இது எல்லாமே யூனிட் வைஸ் எம்சிக்யூ. ஸோ அது போக ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே கொஷின் பேப்பர்ஸ் தான். இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷின் பேப்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழுக்கு வந்து 6 to 12 புக் படிச்சுட்டு இதில் எம்சிக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். அது போக நீங்கள் வந்து டிஃபார்மசி புக், ஸோ டிஃபார்ம் சிலபஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து 100க்கு கண்டிப்பாக ஒரு 60 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
தமிழில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 50 ஆர் 50 அபோவ் எடுக்கணும் இந்த டைம். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு ஃபார்மசி ஆஃபீஸர் 2019, மத்திய பிரதேஷ் ஃபார்மசி ஆஃபீஸர் கொஷின் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் வந்தது, 648 சம்திங் வந்திருக்கு. நான் வந்து இது அமேசானில் இருந்து பார்த்தேன். இந்த புக்குள்ள லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாக்கில் தான் காட்டுச்சு நான் அமேசானில் பார்க்கும்போது. ஸோ இந்த புக் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், திரிபுரா, ராஜஸ்தான், கேரளா, சிக்கிம் அப்படின்ட்டு எல்லா ஃபார்மசி ஆஃபீஸர் கொஷினுமே இதில் இருக்குது. ஸோ ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கவர்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போது தமிழ் பேப்பருமே சேர்ந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த புக் வாங்கும்போது உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக தமிழ் வந்துடும். ஸோ அப்போ இதை வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக ஸோ மாடல் ப்ராக்டிஸ் செட்டு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 8 ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறையாவே மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் நிறையா தெரிய வரும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கும் நிறையா மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணி எழுதி பார்க்குறதுக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக படித்த உடனே ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் எழுதாதீங்க. உங்களுடைய நாலேஜ் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியுதுன்னு போட்டு பார்த்துட்டு அப்புறமா போய் அட்டன் பண்ணும்போது நீங்கள் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதர்ஸ் கம்பேர் பண்ணும்போது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் வரவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த புக்குக்குள்ள லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து நான் சொல்லுவேன். இந்த புக்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுக்கு இயர்வைஸ் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன புக் தான் எனக்கு வந்து ஓகேவாக தெரிஞ்சு. இந்த புக்கில் வந்து எல்லா கொஷின்ஸும் இருக்குது, பட் தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த புக் வாங்கினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொஷின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் சிலபஸ் வச்சு ஒரு சப்ஜெக்டாக கவர் பண்ணுங்கள். ஸோ டிஃபார்ம் சிலபஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இயரில் பார்த்தோம்னா ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மொத்தமாகவே வந்து ஒரு 10 சப்ஜெக்ட்குள்ளே தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபார்ம் புக் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் பை லைனாக படிங்க. அப்படி படித்து பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து பிஃபார்ம் சிலபஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஃபார்மோ எம்ஃபார்ம் அளவுக்குலாம் படிக்கணும்னு கிடையாது. இதில் நீங்கள் எவ்வளோ அளவு வந்து டிஃபார்ம் சிலபஸை கவர் பண்ணி அதில் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அது போக நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் செலக்ட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.